ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். மக்களின் வாக்கை பற்றி கவலைப்படுபவர்கள் ஒரு கூட்டமாக நிற்பாங்க. மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுகிற நாங்கள் தனித்து நிற்போம். ஓட்டையே குறிவச்சு சிந்திப்பவர்கள், நகருகிறவர்கள் ஒரு கூட்டமாக நிற்பார்கள். நாட்டை சிந்தித்து நாட்டு மக்களின் நலனை பற்றியே சிந்திக்கிற கூட்டம் நாங்கள் ஒரு பக்கத்தில் நிற்போம். கூட்டமா நிக்கிறதுக்கு, கூட்டத்தில் ஒருவனா நிக்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை. தனிச்சு நிக்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. அப்படி கூட்டம் கூட்டமா நிக்கிறவங்க யாருன்னு நீங்க முடிவெடுத்துக்கிறீங்க. தனிச்சு வீரத்தோடும் துணிவோடும் நிக்கிற நாங்க யாருன்னு நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். அதனால வணங்குகிற சாமியை பற்றி கவலைப்படுகிற கட்சி இருக்கும். மக்களின் வாக்கை எப்படியெல்லாம் பறிக்கிறது அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. கட்சி அரசியல், தேர்தல் அரசியலையே சிந்திக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. மக்கள் அரசியல், மக்களை பற்றி சிந்திக்கிற மக்கள் அரசியல் செய்கிற கூட்டம் நாங்கள் தனியாக நிற்கிறோம். மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக நிற்கிறோம். விளம்பர அரசியல், செய்தி அரசியல் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அண்மையில் கொடுத்த மணிக்கணினில கூட மாண்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்கள் படமும், மாண்புமிக்க ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படமும் ஒட்டி வச்சு பார்க்க செய்யாம நம்ம பிள்ளைய அழிக்கிறத நீங்க பாக்குறீங்க. இதைத்தான் செய்தி அரசியல், விளம்பர அரசியல்னு சொல்றோம். என் காசுல உங்க படத்தை ஒட்டி நீங்க கொடுக்கறது அது சரியல்ல. ஒரு கட்சிக்கான விளம்பரத்தை தேடுவது மாண்பா இல்ல. இந்த 30 லட்சம் மடிக்கணினிய 10ஆப்பு 12ஆப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்துருந்தா, போன ஆண்டே கொடுத்துருந்தா பயனா இருக்கும். அது மக்கள் அரசியல். மருத்துவம் படிக்கிற 3ஆவது ஆண்டு மாணவர்களுக்கும் கல்லூரியில் படிக்கிற 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் கொண்டு கொடுக்கும்போது அது தேர்தல் அரசியலா பார்க்கப்படுது. பொங்கலுக்கான 3000 ரூபா உதவித்தொகையை போன ஆண்டு கொடுத்துருந்தா அது மக்கள் அரசியலா இருந்திருக்கும். அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்ப கொடுக்கறது அது தேர்தல் அரசியலா நாங்க பார்க்கிறோம். அதனால இந்த பொங்கல் மக்களுக்கு தை பொங்கலா இல்லாம தேர்தல் பொங்கலா இருக்கு. நீங்க பாத்தீங்களா, தெருவில் குடுகுடுப்புக்காரர் வந்து நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிக்கிறது இல்லை. ஏன் இவங்க ஆட்சியில எப்பவும் நல்ல காலம் பிறக்காதுன்னு போயிட்டான். என்னையா எவனும் அடிக்கிறது இல்ல. இதான் பெரிய இதுன்னு பெரிய இந்த பொங்கலப்ப இந்த 3000 ரூபாய் இதுக்கு 6800 கோடி இதுல இழக்கிறோம். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். இந்த 4.5 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி வாங்கிருக்கேன். இந்த 4.5 லட்சம் கோடியில இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடா என்னால மாத்த முடியும். இப்ப வரைக்கும் மழை பெஞ்சா கழிவு நீர், மழை நீர் வழிந்தோட இல்ல, குடிநீரோட கழிவு நீர் கலந்து வருது. ஏன்னா கலப்புறாங்க. அது ஏற்றதாழ்வற்ற சமத்துவத்தை தண்ணியில உருவாக்குறாங்க. இவங்களை போய் பேசிக்கிறீங்க. 60 வருஷம் 65 வருஷம் ஆண்டுட்டாங்க. இன்னும் தலைநகர்லயே பயணிக்க பாதை இல்ல. மழை நீரும் கழிவு நீரும் அழகா வெளியில போறதுக்கு, தேங்காம போறதுக்கு ஒண்ணும் இல்ல. தம்பி, வெள்ளத்தை தேங்க வச்சு வெள்ள நிவாரணம் கொடுக்கறது தேர்தல் அரசியல். வெள்ளமே தேங்காது சாலையை போட்டு பராமரிச்சு கொண்டு போறது மக்கள் அரசியல். நான் இந்த அரசியல் இருக்கேன், அவங்க அந்த அரசியல் இருக்காங்க. நீங்க எந்த அரசியல நிக்க போறீங்க?